ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக சேட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், அப்படி இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் வந்து நம்ம அனுப்ப முடியும். இப்போ நமக்கு வந்து யாராவது வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கூட்டமான ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து நமக்கு சரியாக கேட்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். அது என்னென்னா, நமக்கு வந்திருக்கிற வாய்ஸ் மெசேஜ் வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட மொபைலில் டிரான்ஸ்கிரைபர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே அதோட டுட்டோரியல்ஸ் காமிப்பாங்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு டுட்டோரியலும் பார்த்துட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக டன் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் அண்ட் யூசிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தமிழ் லாங்குவேஜும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் குவாலிட்டி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும். அதை வந்து ஹை குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வாய்ஸ் மெசேஜஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம வந்து வாய்ஸில் கேட்காம அதை எப்படி டெக்ஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த வாய்ஸை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக மாற்றுறமோ அந்த வாய்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் அந்த டிரான்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும், அதுக்கு அலோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற செட் பண்ணியிருக்கிறனால இன்காம்ப்ரிஹென்சிபிள் ஆடியோ அப்படின்னு வருது. இப்போ திரும்ப நான் அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு இந்த லாங்குவேஜ் இன் யூஸ் அப்படிங்கிறத தமிழ் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ திரும்ப அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வாய்ஸ் மெசேஜ் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டில் கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ நான் ரெண்டாவது இருக்கிற இந்த வாய்ஸ் மெசேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரைபர் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கிலீஷில் இருக்கிற அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து நமக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றி அக்யூரேட்டாக காமிக்குது. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற வாய்ஸ் மெசேஜையும் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் மற்றும் அப்ளிகேஷன் பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.